ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இயற்கையான சத்தான ராகி புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் புட்டுக்கு மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. 2 கப்பு ராகி மாவுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நனைச்சி ரவை அளவுக்கு பக்குவத்துக்கு நல்லா நனைக்கணும். அப்போ தான் புட்டு ஒழுங்காக வரும். இப்போது அந்த புட்டு செம்பில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, இப்போ அந்த குழலில் உதிர்த்த மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு, லூஸாக ஃபில் பண்ணணும், ரொம்ப முக்கியம் அது. லூஸாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் படபடன்னு ஆவி வந்துடும். அவ்வளோதான், ஆவியில் வேக வச்ச சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ எப்படி சாப்பிடுங்கிறத பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியை வச்சு புட்டை நல்லா வெளியே தள்ளிட்டு அந்த சில்லை எடுத்து வெளியே போட்டுட்டு, இப்போது அந்த புட்டை நல்லா பிசைஞ்சு விட்டு, சூடாக இருக்கும் போதே பிசைஞ்சு அதில் நம்ம தேங்காய் பூ, அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, முக்கியமாக வாழைப்பழம், அந்த வாழைப்பழம் கற்பூரம் வாழைப்பழம், அவ்வளோ அதுக்கு ரொம்ப சூட்டான இனிப்பும் நல்லா கூட்டி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.